இன்ஃபேன்டைல் பாட்டிலிசம்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா பிறந்த குழந்தைங்களுக்கு வரக்கூடிய இந்த பொட்டுலிசம் நோய். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்து சைடில் இந்த மாதிரி சைட்லலாம் பிறந்த குழந்தைகளுக்கு வந்து தேன் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த தேன் வந்து சரியில்லாத தேனாக இருந்தால் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இன்னும் ஆபத்து. ஏன்னா குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி தேன் கொடுத்து அப்படி ஆகும்போது குழந்தைங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக செயலிழந்துருவாங்க. அது பேர் தான் மெடிக்கல் டேர்மில் ஃப்ளாப்பி பேபி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்களாக நாங்கள் வந்து அழைக்கிறோம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். வூண்ட் பொட்டுலிசம்னு சொல்லுவாங்க. அதாவது அடிபட்டதுன்னா அந்த அடிபட்டதுக்கு மேலே வந்து இந்த கிருமிங்க வந்து உட்காந்து வேலையை பார்க்கறது. இது ஒரு டைப். காற்று மூலியமாக அந்த பொட்டுலிசம் பரவலாமா நீங்கள் யாராவது கேள்வி கேட்டிங்கன்னா அது ரொம்ப ரேர். அந்த அளவுக்கு பரவாது. மோஸ்ட்லி சாப்பாடு மூலியமா ஃபுட்டுனாலேயே பரவக்கூடிய ஃபுட் பொட்டுலிசம் தான் அதிகம். இல்லைனா ஏதாவது அடிபட்டுருக்குன்னா நீங்கள் மண்ணில் கிண்ணில் விளையாடுறீங்கன்னா அதுலேருந்து அந்த பொட்டுலிசம் பாக்டீரியா அது உள்ளே பூந்து நம்மளை இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது தான் தவிர காற்று மூலியமாகவே பரவுறதுன்றது மிக 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 வாய்ப்புகள் குறைவு. இயட்ரோஜெனிக் பொட்டுலிசம்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சில ஸ்கின் கிளினிக் இருக்குது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்கின் டாக்டரே படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா வந்து மேக்கப் கிளினிக்கு, ஸ்கின் பீலிங்கு, அதுக்கப்புறம் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டாக்டரே படிக்காமையே பல பேர் இந்த மாதிரி ஏஸ்தட்டிக் மற்றும் காஸ்மெட்டிக் கிளினிக் வச்சுருக்காங்க. அதாவது டெர்மட்டாலஜின்ற கோர்ஸ் படிக்காமையே வச்சுருக்காங்க. அப்போ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணலை இல்லை தெரியலனா அவங்களோட யூஸ் பண்ணுற ஊசிலேயோ இல்லைனா யூஸ் பண்ணுற அந்த காஸ்மெட்டிக் பொருட்கள்லையோ இந்த பழைய காஸ்மெட்டிக் பொருட்கள் பெரிய வியாபாரம் ஆகலைன்னும் போது பழசையே யூஸ் பண்ணுவோம் போது அதில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது சில நேரத்தில் ஸ்கின் மூலியமாக போய் இந்த பொட்டுலிசத்தை உண்டாக்கலாம் அப்படின்றத வந்துட்டு ஒரு பாயிண்ட்.